ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 7. டெய்லியுமே நம்ம பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து 25 கேள்வியை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் 25 கேள்வி எடுத்திருக்கோம். இந்த 25 கேள்வியையும் முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். குறுந்தொகை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. கரெக்டு. இது 3 to 6 அடி எல்லை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. 4 to 8 அடி எல்லை கொண்டது. தொகை நூல்களுள் குறைந்த அளவடியால் பாடப்பட்டது. இது கரெக்டு. 10 பாட்டு நூல்களுள் 1. இது தவறு. இது பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா 1ம் 3 மட்டும் சரி, மற்ற 2ம் தவறு. அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. பாரதிதாசன் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? சரி, விடையை பார்ப்போம். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். கரெக்டு. புரட்சி கவி பாவேந்தர் என போற்றப்படுகிறார். இது கரெக்டு. பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது. இது கரெக்டு. தாய்மொழி என்ற தலைப்பில் இது இடம்பெற்றுள்ளது. இது தவறு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தமிழ் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கும். தாய்மொழி கிடையாது, தமிழ். அப்போ இந்த பாயிண்ட் மட்டும் தவறு. அடுத்து 3வது கேள்வி. பாவம் செய்யாதிரு மனமே, பாவம் செய்தால் யமன் கொண்டோடி போவான் என்று கூறியவர் யார்? இந்த கூற்ற சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. இப்படி சொன்னவர் யார்? கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர். அடுத்து 4வது கேள்வி. ஓரடியுள் முதல் 3, 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எந்த டைப்பான மோனை? நல்லா கவனிங்க. ஒரு அடி இருக்குது. அந்த அடியில் முதல் சீர், 3ஆவது சீர், 4ஆவது சீர், இதில் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அது எந்த டைப்பான மோனைன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மேற்கதுவாய் மோனை. நல்லா கவனிங்க. 1, 2, 3, 4 இப்படி வந்தால் இது மேற்கதுவாய். அடுத்து 5வது கேள்வி. அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசையில் எழுதுங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் சிம்பிள் தான், கஷ்டமாலாம் கேட்கல. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஃபஸ்ட்டு கம்பி வரணும். கரெக்டு. அப்புறம் கா, நெடில் கா, அப்புறம் கு, அப்புறம் கே, அப்புறம் கோ. இதுதான் கரெக்டு. அடுத்து 6வது கேள்வி. ஓம உருபை சரியாக பொறுத்துக. வேய் இங்கே ஒரு வார்த்தை வரும். அது என்னன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஓம உருபில் வருங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க. போல புறைய, மான கடுப்ப, நேர நிகர, அன்ன இன்ன, இந்த மாதிரி படிச்சிருப்பீங்களா? இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை வேய் புறைய தோல். இதுதான் கரெக்டு. வேய் புறைய தோல் இதுதான் வரும். அடுத்து 7வது கேள்வி. ஏற்றுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது. இந்த மரபு தொடரின் பொருள் அறிக. ஏற்றுச்சுரைக்காய் கறிக்கு உதவாது. இது மரபு தொடர். இந்த தொடரின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை படிப்பறிவு இல்லாத பட்டறிவு. படிப்பறிவு இல்லாத பட்டறிவு. அடுத்து 8வது கேள்வி. சேதுராயன் புத்தூர் இந்த ஊருடைய மருவுச் சொல் அறிக. சேதுராயன் புத்தூர் இதை எப்படி அழைக்கிறாங்க? விடையை பார்க்கலாங்களா? விடை சேராத்து. சேராத்து. 9வது கேள்வி. சரியாக பொறுத்துக. நூல்களையும்
அதில் இருக்கிற கருத்துக்களையும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொருத்தணும். இது எங்கே இருக்குன்னா 6ஆம் வகுப்புலேயே இருக்குதுங்க. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை தொல்காப்பியம். தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா தமிழின் கிளவியும் 11 சொல்லும். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்னு சொல்லும். கார் 40 கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலின்னு சொல்லும். அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாயின்னு சொல்லும். அப்போ எங்கள் விடைன்னு பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என அழைக்கப்படுபவர் யார்? தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என அழைக்கப்படுபவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை சி.வை. தாமோதரனார். அடுத்து 11வது கேள்வி. யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருபை ஏற்கும் பொழுது எவ்வாறு திரியும்? யான் அப்படிங்கிற தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருபை ஏற்கும் பொழுது எவ்வாறு திரியும்? விடையை பார்க்கலாங்களா? விடை என் என திரியும். என் என திரியும். அடுத்து 12வது கேள்வி. சேர்த்தெழுதுக. தெல்கு கூட்டல் கால். இதை சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். தெல்கு கூட்டல் கால். விடையை பார்க்கலாங்களா? விடை தெல்கு கால். இக்கு வந்துடக்கூடாது. தெல்கு கால் என்பது தான் கரெக்டு. அடுத்து 13வது கேள்வி. வள்ளுவரின் கூற்றுப்படி துன்பப்படுபவர் யார்? வள்ளுவரின் கூற்றுப்படி துன்பப்படுபவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை நாவை காக்காதவர். நாவை காக்காதவர். அடுத்து 14வது கேள்வி. சொற்களை பொருத்துக. சொல்லையும் அதுக்குண்டான பொருளையும் பொருத்தணும். பொருத்துங்க பார்க்கலாம். பொருத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாங்களா? திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர் அப்படின்னா மலர்தல், திகிரின்னா ஆணை சக்கரம். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா BADC இதுதான் விடை. அடுத்து 15வது கேள்வி. துணையாய் வருவது தூய நற்கல்வி என்று கூறும் நூல் எது? துணையாய் வருவது தூய நற்கல்வி. இந்த வரிகளை குறிப்பிடும் நூல் எது? இதுக்கான விடை திருமந்திரம். அடுத்து 16வது கேள்வி. தத்தை, சுகம், கிள்ளை போன்ற பொருட்களை தரும் ஒரே சொல் அறிக. தத்தை, சுகம், கிள்ளை இந்த மூணையும் குறிக்கும் ஒரே சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கிளி என்பது கரெக்டு. தத்தை, சுகம், கிள்ளை எல்லாமே கிளியை குறிக்கும். 17வது கேள்வி. தமிழ் எண்களுக்கு ஏற்ற அரபு எண்களை பொறுத்துக. கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். விடையை பார்க்கலாமா? சா 0 அப்படின்னா 4 0, கா அப்படின்னா 1 1, கா ஏ அப்படின்னா 37, ஆ கு அப்படின்னா 89. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா சிடி பிஏ இங்கே இருக்குங்க. இங்கே இருக்குது. இதுதான் ஆன்சர். 18வது கேள்வி. குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படுவது எது? குறியீடுகளை கொண்டு உருவாக்கப்படுவது எது? இது 11ஆம் வகுப்புங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை உள்ளுரை என்பது கரெக்டு. உள்ளுரை. 19வது கேள்வி. ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழியை கரெக்டாக பொருத்தணும். அதாவது தகர வரிசையில் எத்தனை வரும், எகர வரிசையில் எத்தனை வரும், சகர வரிசையில் எத்தனை வரும், குறில் எழுத்து எத்தனை, இதை கண்டுபிடிச்சி பொருத்தணும். பொருத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? விடைன்னு பார்த்தீங்கன்னா தகர வரிசை 5, எகர வரிசை 1, சகர வரிசை 4, குறில் எழுத்து 2. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா BADC இதுதான் ஆன்சர். 20வது கேள்வி. வெவ்விரு பாணி பிரித்து எழுதுக. வெவ்விரு பாணி இதை பிரித்து எழுதணும். விடையை பார்க்கலாங்களா? வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி.
இதுதான் ஆன்சர். 21வது கேள்வி, சொல்லை பொருளோடு பொருத்துக. சொல்லையும் அதுக்குண்டான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? விடை, குருசு அப்படின்னா சிலுவை, தொழும்பர் அப்படின்னா அடியார், ஆகடியம் அப்படின்னா ஏளனம், செற்றம் அப்படின்னா சினம். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா பிடிஏசி. இதுதான் ஆன்சர். அடுத்தது 22வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. 2 கூற்று கொடுத்துருக்காங்க, எது கரெக்ட்னு சொல்லணும். அடிதோறும் 6 சீர்களை பெற்று வருவது அளவடி எனப்படும். அளவடி நேரடி என்றும் அழைக்கப்படும். இந்த 2ல் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, கூற்று 2 மட்டும் சரி. கூற்று 2 மட்டும்தான் சரி. சரிங்களா? இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருமோ? சரி, பரவாயில்ல, பார்த்துக்கோங்க. கூற்று 1 என்ன தவறுனா, அடிதோறும் 4 சீர்கள் வந்திருந்தால் மட்டும்தான் அளவடி. 6 சீர் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா களி நெடிலடி அந்த மாதிரி போயிடும். அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. அடுத்து 23வது கேள்வி, சல்லுப்படுதல். இந்த மரபு சொல்லுடைய பொருள் அறிக. சல்லுப்படுதல்னா என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை, தொந்தரவுக்கு உள்ளாதல். சல்லுப்படுதல்னா தொந்தரவுக்கு உள்ளாதல். 24வது கேள்வி, நுண்மை. இதுக்கான எதிர்ச்சொல் அறிக. நுண்மை, இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை, பன்மை. நுண்மைக்கு எதிர்ச்சொல் பன்மை. 25வது கேள்வி, கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, கேள்வியை பார்க்கலாமா? அதாவது வாழை இதை சரியான பொருளோட பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? இந்த வாழை அப்படின்னா அது ஒரு வகையான மீன் வகை. இந்த வாழை அப்படின்னா இளம்பெண். இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துட்டோம். இதே மாதிரி நாளைக்கும் 25 கேள்வி வருது. நல்லா படிச்சுட்டு வாங்க.